இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவாறே மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மேக்கப் ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹேக், ஐலைனரை எப்படி ஒரு ஜெல்லா மாத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஐலைனர் பென்சில் எடுத்துக்கோங்க. அந்த பென்சிலை நெருப்புல காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அந்த பென்சில்ல இருந்து அந்த ஐலைனர் உருகி ஊத்திருக்கோம்ல, சோ அதை எடுத்து அப்ளை பண்ணி பாருங்க. இன்னுமே ஸ்மூத்தாவும் சாஃப்டாவும் வரும். ஹேக் நம்பர் 2, நீங்க மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா உங்க மேக்கப் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான லைட்டுக்கு கீழே இருந்து செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் மோஸ்டா மேக்கப் போடுறவங்க கண்ணாடி முன்னாடி நின்று ரூமுக்குள்ளதான் மேக்கப் போடுவாங்க, அப்படியே இல்லைன்னா சலூன்ல போய் மேக்கப் போடுவாங்க. ஸோ ரூம்குள்ளேயே இருந்து மேக்கப் போடுறதால எங்கெங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், எங்கெங்கெல்லாம் மேக்கப் அன்ஈவனா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதுவே நீங்க சன்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க விட்டுருந்தா கூட அது உங்களுக்கு எவிடென்ட்டாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் மேக்கப் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா சன்லைட்ல வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஹேக் நம்பர் 3, நம்மள நிறைய பேருக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது நல்லா தான் இருக்கும், பட் அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வெறுப்பான விஷயம். அதுவும் கிளிட்டர் நெயில் பாலிஷ்னா சொல்லவே வேண்டாம். அப்படிப்பட்ட கிளிட்டர் நெயில் பாலிஷை எப்படி ஈஸியா ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளிட்டர் நெயில் பாலிஷை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பேஸ் கோட்டை ஸ்கிப் பண்ணிட்டு பேஸ் கோட்டுக்கு பதிலா ஒயிட் க்ளூ இருக்குல்ல, அதை நெயில்ஸ்ல போட்டுருங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச கிளிட்டரை யூஸ் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை அதுக்கப்புறமா அந்த பாலிஷை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க அதை ஈஸியா பீல் பண்ணி எடுத்துடலாம். ஹேக் நம்பர் 4, கண்களை எப்படி கொஞ்சம் பெருசா காட்டுறது அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. சோ அதை இப்ப பாப்போம். மஸ்காரா இருக்குல்ல, சோ மஸ்காராவை நம்ம நோஸ்ல இருந்து அப்வர்ட்ஸ்ல போற மாதிரியான டைரக்ஷன்ல ஸ்வீப் பண்ணுங்க. அப்படி பண்றதால லேஷஸ் ரொம்பவே பெருசா தெரியும், அண்ட் அது மட்டும் இல்லாம கண்களும் கொஞ்சம் பெருசாவே தெரியும். ஹேக் நம்பர் 5, லிப்ஸ்ல எப்படி பெர்ஃபெக்ட் கியூபிட்ஸ் பவ் போடுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது லிப்ஸ்டிக் அப்படியே அப்ளை பண்றதுக்கு முன்னாடி லிப் லைன்னு சொல்லுவாங்க, சோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிப்ஸ்ல ஒரு எக்ஸ் மாதிரியான டிராயிங் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அது மேல வந்து லிப்ஸ்டிக் போடுங்க. லிப்ஸ்டிக் போட்டதுக்கு அப்புறமும் லிப் லைனர் போடலாம். ஹேக் நம்பர் 7, எப்படி பஃபி ஐஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸை கவர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். கன்சீலர் எல்லாருமே மோஸ்டா அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி கன்சீலர் அப்ளை பண்ணும்போது டாட் டாட் டாட்டா போடுறத ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கு பதிலா ட்ரையாங்கிள் ஷேப்ல அப்ளை பண்ணுங்க கண்ணை சுத்தி அப்ளை பண்ணும்போது. ஹேக் நம்பர் 7, லிப்ஸ் எப்படி க்ளோயிங்கா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு லிப் கிளாஸ் நம்மகிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ற ஐ ஷேடோஸோ இல்ல உடைஞ்சு போன ஐ ஷேடோஸோ வச்சு கூட நம்ம லிப் கிளாஸ் வீட்லயே பண்ணலாம். சோ ஐ ஷேடோஸை நல்லா கிரஷ் பண்ணிக்கோங்க. அதை பவுடர் மாதிரி ஆக்கிட்ட அப்புறம் அதுல பெட்ரோலியம் ஜெல் ஆட் பண்ணணும். பெட்ரோலியம் ஜெல்லுக்கு நாங்க எங்க போவோம் அப்படின்னு கேட்டா அது வேற எதுவும் இல்ல, வேஸ்லின் தான். வேஸ்லின் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கும். சோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. சோ எந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த கலரை சூஸ் பண்ணி அதை கிரஷ் பண்ணி அதுல வேஸ்லின் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நீங்க லிப் கிளாஸா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் சொன்ன ஹேக்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் என்னன்னு காமெண்ட்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஸ்டே டியூன் டு IBC Mangai. இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டேண்ட்ரஃபே சொல்லலாம், ஓகேவா? ஸோ டேண்ட்ரஃப்ல நிறைய வந்திருக்கு. என்னென்னா லைக் செபரேட் டெர்மடைட்டிஸ், தென் ஃபாலிகுலைட்டிஸ், தென் லிச்சன் பிளானஸ்.